திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மானம் இருக்கிறதா என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டுமென ஈரோட்டில் ராஜா தெரிவித்துள்ளார். கோவைக்கு வருகிற பாரத பிரதமர் மோடியை வரவேற்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 முதல் 5 தினங்களுக்குள் தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் இந்த தேர்தல் மூலம் தமிழக மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழக இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்க வேண்டும் என ஸ்டாலின் நினைப்பதால் தான் கோ பேக் மோடி என்று சொல்லுகிறார்கள் என்றார். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையேற்றம் என்பது சராசரியான விலையேற்றம் தான் என்றும் காங்கிரஸ் ஆட்சியை விட குறைவு என்றார். தொடர்ந்து பேசிய ராஜா, ஆரியர் என்பது பண்பாளர், ஆசிரியர் உயர்ந்தவர் என்பதுதான் அர்த்தம் என்றும், திருவள்ளுவர் உயர்ந்தவர் என்ற ராஜா, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மானம் இருக்கிறதா என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த திமுக மதிமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் திட்டம் வரக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமருக்கு கோபேக் மோடின்னு சொன்னது மட்டுமில்ல, பள்ளிக்கூட குழந்தைகளை மாதிரியாக கருப்பு பலூன் விட்டு விளையாடின தீய சக்திகள் இவங்க. எவ்வளவு தமிழ் மக்களின் விரோதிகள் இந்த திமுக மதிமுக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இந்த கும்பலுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வரியா? திரும்பிப்போ தமிழ்நாடு இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், பிச்சைக்காரனாக இருக்கணும். இதுதான் இந்த திமுகவோட பாலிசி. அதனால் தமிழக மக்கள் இவைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்கள் முழுமையான ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். திமுகவுக்கு மானம் இருக்கா? ஆரியன்னா என்ன அர்த்தம்? நல்லது தான். நீங்கள் இந்த திமுகவோட புழுகு மூட்டைகளை ஒன்று ஒன்றா கேட்கறது நான் வரவேற்கிறேன். இருக்கட்டும், யார் போட்டிருக்கிறது? மு.க. ஸ்டாலின். அதான் கேட்குறேன், நான் மானம் உள்ளவர்களா இவர்கள்? நான் கேட்குறேன், ஆரியங்கிறது குணமா இனமா? நீங்கள் ஆரியங்கிற சொல் எதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு? பதில் சொல்லணும். ஏன்னா மானம் உள்ளவர்ங்கிறார்ல ஸ்டாலின், அவருக்கு மானம் இருக்காங்கிறத இப்போ பார்த்துருவோம். மத்திய ஆசிய நாடுகள், பெர்ஷியா, அங்கிருந்து ஆரியர்கள் வந்தார்கள், அவர்கள் வேதநாகரிகத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பாரசீகத்தில் இருக்கும் பொழுது ஏன் அங்கு வேதங்கள் சொல்லப்படவில்லை? பதில் சொல்லு. ஆரிய என்றால் பண்பாளர், ஆசிரியர், உயர்ந்த குணங்கள் உள்ளவர், அப்படி தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் எல்லா நூல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டு எனக்கு தெரியலை, தமிழ் நிகண்டு அதில் திராவிடர்னா யாருன்னு சொல்லியிருக்கு? தென்னிந்திய பிராமணர்களுக்கு திராவிடர்னு பேருன்னு தமிழ் நிகண்டு சொல்லுது. ராஜா இல்லை பிஜேபி. சரி, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ன சொல்லுது? வால்யூம் 7. நீங்கள் யூ கேன் கோ அண்ட் வெரிஃபை. கூகுளில் 5 நிமிஷத்தில் ராஜா சொல்கிறது சரியா தப்பா இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். இட்ஸ் வெரிஃபை. அதில் என்ன சொல்லுது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா? தி வேர்டு திராவிடா டினோட்ஸ் தி சவுத் இண்டியன் பிராமின்ஸ். அப்படின்னா திராவிடர் கழகம்னா தமிழ்நாடு பிராமணர்கள் சங்கம்னு அர்த்தம். தமிழ் நிகண்டு படியும் சரி, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா படியும் சரி. ஆகவே இவர்கள் பேசியது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. பொய்யும் புரட்டும் பேசினார்கள், அன்னைக்கு அதை எடுத்து சொல்லலை யாரும். அதனால் ஆரியர் என்று சொன்னால் பண்பாளர், ஆசிரியர், படித்தவர், அதுதான் அர்த்தம். அப்படி சொன்னால் நீங்கள் திருவள்ளுவர் இந்த பண்பெல்லாம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க தானே? ரைட், தேங்க்யூ.